ஸோ இது வந்து குரங்கம்மைன்றது இப்போ நம்ம மங்கி பாக்ஸ்ன்றது இப்போ எம்பாக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுவும் வந்து ஒரு வைரல் டிசீஸ் தான், வைரல் டிசீஸ் மாதிரி இது ஒரு டிசீஸ் தான். இது மற்ற பாக்ஸ் வைரஸ் மாதிரி இது ஒரு சாதாரணமாக இன்ஃபெக்ஷன் ஆகும், ஃபீவர் வரும், உடம்பு வலி வரும். இது கூடுதலாக என்னென்னா உடம்புல வந்து அந்த சின்ன சின்ன கட்டிகள், இதுதான் அந்த எருப்ஷன்ஸ் தான் இது காமனாக இருக்கும். எருப்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் இருக்கும், வெசைக்கிள் பஸ்டிக்கிள் அப்படின்னு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். இது இருக்கும். இதுக்கு மெயினாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, இது ஆல்ரெடி இப்போதைக்கு ஒரு 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரிகளில் இந்த எம்பாக்ஸ் இருக்குது. அந்த கண்ட்ரியில் கடந்த ஒரு 21 டேஸுக்கு முன்னாடி ட்ராவல் ஆனவங்க யாராவது இப்போ ஃபீவரோ இல்லை இந்த மாதிரி கட்டிகள் உடம்புல இருந்தாலோ இவங்க அதை பற்றி ஒரி பண்ணணும். அவங்களுக்கு உடனே ஐசோலேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். மற்றபடி பொதுமக்கள் இன்றைய சூழ்நிலையில் இது தேவையில்லாமல் இதை பற்றின எந்த பயமும் வேண்டாம். தமிழகத்தில் இது வரைக்கும் எந்த கேஸும் இல்லை. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மற்ற ஃபீவருக்கு உண்டான அறிகுறி மாதிரி தான் இதுவும் இருக்கும். சாதாரண ஜுரம், தலைவலி, உடல் வலி, காய்ச்சல் இதுதான் இருக்கும். கூடுதலாக வந்து நம்ம 2 தான் இதில் பார்ப்போம். ஒன்று வந்து லாஸ்ட் 21 டேஸில் நீங்கள் இந்த மாதிரி அஃபெக்டட் கண்ட்ரியில் போயிருக்கீங்களா, இது ஒரு சிம்டம். அடுத்தது வந்து அதுதான் கொப்புளங்கள் சொல்லும்ல, அந்த மாதிரி கொப்புளங்கள் உடலில் இருக்கா, உடலில் ஸ்கின்லேயோ கையிலையோ ஃபேஸ்லையோ இருக்கான்னு பார்ப்போம். இது 2 இருந்தால் தான் நம்ம இதை பற்றி ஒரி பண்ணுவோம். பொதுமக்கள் இந்த 2 அவங்க ஃபேமிலிலேயோ ஃப்ரெண்ட்ஸோ யாரும் இருந்தால் அப்போது நீங்கள் பயப்பட வேண்டாம். இது சாதாரண இன்ஃபெக்ஷன் தான். 104க்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்களே வந்து உங்களை அழைச்சிட்டு போயிட்டு தேவையான டெஸ்ட் பண்ணுறதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதோ நாங்கள் பண்ணிப்போம். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருந்தால் நீங்கள் உங்களை வீட்டுக்குள்ளவே நீங்கள் ஐசோலேட் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த குரங்கம்மை வந்து கொரோனா மாதிரி ரொம்ப பரவக்கூடிய ஒரு அம்மையா குரங்கம்மை? ஸோ இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இது ஒரு 3-4 வகையில் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாலும் இப்போ இதுக்கு காமனாக வந்து செக்ஷுவல் ரூட்டு தான் இப்போதைக்கு ப்ரொடாமினன்ட் ரூட்டு. பெரும்பாலான கேஸ் வந்து இப்போ இந்த செக்ஷுவல் ரூட் வழியாக தான் வந்துட்டுருக்கு. மற்ற வழிகளில் பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம ஒரி பண்ண வேண்டாம். குரங்கம்மை இப்போ கோவிட்க்கு அப்புறம் இந்த குரங்கம்மைங்கிறது மக்கள் ரொம்ப அச்சத்தில் இருப்பாங்க. சப்போஸ் அறிகுறி வந்தாலுமே அவங்க வந்து என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் வீட்டில் எடுக்கணும்? முதல் வந்து பயம் வேண்டாம், தேவையில்லாத அச்சம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி எமர்ஜிங் ரீஎமர்ஜிங் டிசீஸ்ன்றது நாங்கள் சயின்டிஃபிக்கலாக அக்செப்ட் பண்ணி எதிர்பார்க்குற ஒன்று தான். ஸோ எது வந்தாலும் நம்ம அரசு வந்து இப்போது இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த வித பயமும் தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா நீங்கள் இந்த 104 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா தேவையான எல்லா அசிஸ்டன்ஸும் நாங்கள் கொடுப்போம். மற்றபடி தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இதுக்கு உண்டான ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம். ஏர்போர்ட் வழியாக வருதுன்னா வரவங்க எல்லாரையும் அந்த தெர்மல் ஸ்கேனிங் பண்ணிவிட்டு யாருக்காவது சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்த்துப்போம். அது இல்லாமல் இப்போ குறிப்பிட்ட மருத்துவக் கல்லூரிகளில் இதற்கென ஒரு தனி பெட்டை ஒதுக்கி வச்சுருக்கோம். தேவைக்கேற்ப அதை கூடுதல் ஆக்கிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நம்ம கிங் இன்ஸ்டியூட் கிண்டிலேயே அதுக்கு உண்டான வசதிகளும் ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதனால் பொதுமக்களுக்கு எந்தவித பயமோ அச்சமோ தேவையில்லை. ஸோ உயிர் சேதம் வந்து மற்ற கண்ட்ரியோட ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு 5 to 10% வரைக்கும் உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பட் அதெல்லாம் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்த பிறகு தான் நம்மளால் சொல்ல முடியும். டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. இன்றைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் கேஸும் இல்லை. அது வரவேடக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை தடுத்து அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் நம்ம எல்லாம் ரெடியாக இருக்கோம், ப்ரிப்பேர்டாக இருக்கோம். இதை பற்றின ஒரி இப்போ தேவையில்லை. இது தேவையே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 21 டேஸுக்கு முன்னாடி இந்த ஏற்கனவே அஃபெக்ட் ஆன கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்காங்களா, இந்த ஃபீவர் மாதிரின சிம்டம்ஸ் இருக்கா, உடலில் கொப்புளங்கள் இருக்கா, இது இருந்ததுன்னா ஜஸ்ட் கால் 104. நீங்கள் வீட்டில் தனிமைப்படுத்திக்கிட்டு இருங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். தேங்க்யூ.